லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் 2ல அந்த பேலன்ஸ் பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 2ல மெயினா வந்து என்சைம்ஸ் ஃபுல்லாவே பார்த்தோம். நான் ஏற்கனவே என்சைம்ஸ் பத்தின டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்னேன். என்சைம்ஸ் பொறுத்தளவு இதுல மெயினா வந்து சிலபஸ்ல என்ன இருக்குன்னா the enzyme and the nature means that's a characteristic feature. சரியா? That is called enzyme, characteristic feature of enzyme. So next classification, sir, last classification of enzyme, coenzyme and cofactor. Next mechanism of enzyme action, inhibition of enzyme action. இவ்வளவும் enzyme பத்தி தான் பார்க்க போறோம். So the last class நம்ம என்ன பார்த்தோம்னா what is mean by enzyme, அதுக்கு முன்னாடி metabolism பார்த்தோம், particularly major and minor elements of the metabolism, and that enzymes nature, characteristic feature, கிளாசிபிகேஷன்ல மொத்தம் 6 கொஸ்டின், 6 டைட்டில் தான் படிக்க போறீங்க. 6ல ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொடுமைனா லாஸ்ட் இயர் இந்த 6 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலா 12 கொஸ்டின்ஸ் வந்தது, அதுல 2 கொஸ்டின் இதுதான். நெக்ஸ்ட் கோஎன்சைம்ல ஒரு கொஸ்டின் வரும், கோஃபேக்டர் இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு கொஸ்டின் வரும். பட் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா கோஎன்சைம்ல ஒரு கொஸ்டின், கோஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின். ஓகேவா? அடுத்த மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் அண்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் என்சைம் ஆக்ஷன்ல ஜெனரலா ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷம் அதுலயும் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அப்ப லாஸ்ட் இயர் என்சைம்ஸ்ல மட்டும் 5 கொஸ்டின் வந்துருச்சு சார். மொத்தமே கேட்டது 12 கொஸ்டின் தான். என்சைம் மட்டும் எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டின். 5 கொஸ்டின் கேட்கவே கூடாது. எத்தனை கொஸ்டின் கேட்கனா 2 மேக்சிமம் 3 கொஸ்டின் அவ்வளவுதான் கேட்கணும். சோ இதெல்லாம் கேட்டவாதான் அந்த சில ஏரியா ஃபுல்லா விட்டுட்டாங்க. ஏன்னா மெட்டபாலிசத்துல லாஸ்ட் இயர் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் மட்டும் தான் கேட்டாங்க. புரோட்டீன் கேட்கல, லிப்பிட் கேட்கல, நியூக்ளிக் ஆசிட் கேட்கல, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் கேட்கல, மெட்டபாலிசம் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் எலமெண்ட் எதுவுமே கேட்கல. எப்படி கேட்க முடியும்? எல்லா கொஸ்டின் எங்க வந்துருச்சு? என்சைம்ஸ்ல வந்துருச்சு. அதுக்காக அதெல்லாம் கேட்கலையா சார், அப்புறம் அதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஆனா 2019ல கேட்டாங்க. 2019 கொஸ்டின்ஸ் என்சைம்ஸ்ல 2 இல்ல 3 கொஸ்டின் தான் வந்தது. சோ நம்ம வந்து எல்லாமே படிச்சுக்கணும். அது எந்த ஏரியால கொஸ்டின் எவ்வளவு வருது அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். சோ எனிவே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கிளாசிபிகேஷன்ல நம்ம ஒரு கொஸ்டின் ஷியோர், கோஎன்சைம் கோஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின் வரும். சரி, லாஸ்ட் கிளாஸ் கோஎன்சைம் கோஃபேக்டர் வரைக்கும் தான் பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட்டுக்கு அடுத்த இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான் நடத்த போறேன். அந்த ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் அண்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். மெக்கானிசம் பார்த்தா ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். அந்த 10 கொஸ்டினுக்குள்ளதான் கேட்கலாம். இன்ஹிபிஷன்ல ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்க முடியும். அதுக்கு அவ்வளவு கூட இல்ல. இன்ஹிபிஷன்ல ஒரு 8 கொஸ்டின் இருக்குது, அவ்வளவுதான். 20 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 20 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். மொத்தமே 20 கொஸ்டின் தான் இருக்கு இந்த ஏரியால. அதுக்கடுத்து அங்க ஒண்ணுமே கிடையாது. அது 20 கொஸ்டின் என்னென்னு இன்னைக்கு நான் கிளியரா சொல்லிடுவேன், A to Z. சரியா? கிளாஸ் நல்லா கவனிங்க. ரைட். So unit 2 biochemistry part 2 page number part 2 material part 2 page number 56 இதான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஒரே ஒரு நிமிஷம். சரி. So இதுல page number 46 சார், ஒரே ஒரு நிமிஷம். பேஜ் நம்பர் 56 பேஜ் நம்பர். அதுல மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் இதான் நம்ம சிலபஸோட டைட்டில். சரியா? மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா மத்த சிஎஸ்ஆர் செலக்ட் அந்த அளவுக்கு மெக்கானிசம் நம்ம பெருசா ஒண்ணு படிக்க வேண்டாம். இதுல மெயினா 2 மெக்கானிசம் நம்ம பார்க்க போறோம். லாக் அண்ட் கீ ஹைபாத்தீசிஸ். சரியா? அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி ஜெனரலா நான் மெக்கானிசம் சொல்றேன். ஹைபாத்தீசிஸ்ல ஒரு 2 தியரி, லாக் அண்ட் கீ ஹைபாத்தீசிஸ் ஒன்னு இருக்கு, இன்டியூஸ்டு ஃபிட் தியரி இருக்கு. இன்னும் ஒண்ணு வேணா மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட், அது வேணா பார்க்கலாம். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு என்சைம் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு என்சைம் எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜெனரலா நான் இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரை பாருங்க. ஆக்சுவலா திஸ் இஸ் a enzyme. one minute. This is a enzyme, this is a substrate. Okay,
அப்ப இந்த இதுல என்சைம்ஸ்ல இதுதான் இந்த பாத்தீங்களா, இது வந்து இந்த பொசிஷன் என்னென்ன டிஃபரெண்ட், இதுதான் ஆக்டிவ் சைட். அப்ப இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கரெக்டா அது என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட், என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட். ரெண்டு கம்பைன் பண்ணா என்ன ஃபார்ம் ஆகும்? என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் டு கிவ்ஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். சரியா? இது அடுத்து என்ன உருவாகும்னு கேட்டா, இங்க பாருங்க, என்சைம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்ப நம்மளுக்கு கிடைச்சிரும். எந்த ஒரு டீகிரேட் ஆகாது. சரியா? சோ அப்ப இங்க வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து கிடைச்சது. இந்த இடத்துல இதுதான் ப்ராடக்ட். அப்ப என்சைம் பிளஸ் ப்ராடக்ட். இதான் சார் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இவ்வளவுதான். இந்த இருக்கு, இந்த எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, இது அப்படியே கேட்டாங்க லாஸ்ட் இயர். என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். சோ திரும்ப என்சைம் பிளஸ் ப்ராடக்டா வெளியே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பாத்தீங்களா, என்சைம் கிடைக்குது, அடுத்த ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. இவ்வளவுதான். இதான் என்சைம் ஆக்ஷன் மெக்கானிசம். இது எப்படி என்னென்ன மெத்தட்ல நடக்குது அதுதான் நம்ம பாக்குறோம் நம்ம. சரியா? ரைட். சோ இதுல நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்றேன், அதுல மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்னு ஒண்ணு இருக்குது. அதுல பேசிக்கா அந்த கீழே நான் ஒரு மெக்காலிஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்றேன். அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் தான் மெக்காலிஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். இது இந்த இருக்குல்ல, இதுதான் நம்ம மெக்காலிஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் தான் மெக்காலிஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ அப்ப இதுல வந்து பர்டிகுலர்லி the enzymes are contain a specific site for the attachment of a substrate. இதான் ஸ்பெசிபிக் சைட். இந்த பாத்தீங்களா, இந்த இல்ல இங்க சொன்னோம்னா இங்க சொல்லலாம். இது இந்த இடத்துல பிளாக்ல போடுற பாருங்க, இது ஸ்பெசிபிக் சைட். அப்ப இதுதான் நம்ம ஆக்டிவ் சைட்னு சொல்றோம். ஜெனரலி the sites we can say active site or catalytic center or site. So அப்ப இங்கதான் that everything mostly that amino acid residues it will be binding to that. கரெக்டா அந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகும். இது அந்த சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகும். நம்மளுக்கு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது, பிளஸ் என்சைம் பிளஸ் ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். இதுதான் மெக்கானிசம் சொன்னா இவ்வளவுதான் மெக்கானிசம். சரியா? பட் இதுக்கு சம்பந்தமா வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாக் அண்ட் கீ ஹைபாத்திசிஸ், லாக் அண்ட் கீ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ லாக் அண்ட் கீ ஹைபாத்திசிஸ்னா இதுல நல்லா கவனிங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஹைபாத்திசிஸ் இது. இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் நல்லா, அதுல பேஜ் நம்பர் 57க்கு வாங்க. காம்ப்ளெக்ஸ் தியரி கேட்கலாம் கொஸ்டின். சரியா? இயர் கூட கேட்க இருக்கு. இயர் வந்து 1894. சரியா? இயர் கேட்க வாய்ப்பு இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாரு? எமில் ஃபிஷர் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுனா வரைக்கும் எமில் ஃபிஷர் நம்ம இதெல்லாம் கேட்கறது இல்ல. சோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுலயே 2-3 கொஸ்டின் வந்துருச்சு, பாத்துக்கோங்க. சரியா? அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஈச் என்சைம் ஹேஸ் a specific region for its the activity. ஆக்டிவிட்டினா அந்த ஒவ்வொரு என்சைம்லயும் ஒரு ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல இது ஒரு என்சைம்னு சொல்றோம். இது ஒரு என்சைம் சொல்றோம். சரியா? அப்ப இந்த என்சைம்ல இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னது? ஆக்டிவ் சைட். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சைட். சோ the formed come together into the, இது எங்கன்னா இந்த R குரூப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அமினோ ஆசிட்ஸ்ல 2 to 12 அமினோ ஆசிட்ஸ், அதாவது R குரூப்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த substrate will be fit into the active site for that enzyme just like a lock and key. ஒரு கீ மாதிரி. இந்த பாருங்க, இது வந்து லாக், இது என்சைம், இது கீ வந்து சப்ஸ்ட்ரேட். அப்ப இந்த லாக்குக்கு கரெக்டா இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ள ஏதோ அதுல கரெக்டா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த லாக் உள்ள போக முடியும். இதே இது இப்படி இல்லாம வேற மாதிரி இருந்தா வச்சோன்னே உள்ள போகாது. கரெக்ட், உள்ள போனாலும் அது வந்து என்ன செய்யாது? லாக் எடுக்காது, இல்ல லாக் பண்ணாது. ஜஸ்ட் லாக் அண்ட் கீ, பர்டிகுலர் லாக்குக்கு பர்டிகுலர் கீ மாதிரி தான். சோ இந்த மாதிரி இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ப இது என்சைம், இது சப்ஸ்ட்ரேட். அப்ப என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கரெக்டா இந்த மாதிரி லாக் பண்ணுது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்குது. இது வந்தாலே அடுத்து பிரியும் போது என்ன ஆகுது? என்சைமாவும் ப்ராடக்டாவும் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? சோ இவர்தான் விஷயங்கள், வேற ஒண்ணும் பெருசா இதுல கிடையாது. சயின்டிஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணு இதுல அந்த பேஜ் நம்பர் 57லயே நான் டயக்ராம் சொல்லியிருக்கேன். இது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இன்டியூஸ்டு ஃபிட் தியரி கேட்கலாம் கொஸ்டின். இது யாருன்னா கோஸ்ட்லேண்ட். இயர் வந்து 1959. இயர் கூட ஏன் சார் எப்பவுமே இயர் நீங்க சொல்லவே மாட்டீங்க, இப்ப இதுக்கு மட்டும் ஏன் சார் இயர் சொல்றீங்கன்னு கேட்டா, இந்த இயர் கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். சரியா? ஏன்னா மெக்கானிசம் சொல்லும்போது இந்த ரெண்டு தியரி தான். இந்த கான்டாக்ட் வித் த சப்ஸ்ட்ரேட் ஜெனரலி இந்த இது வந்து இன்டியூஸ், இந்த இதுல இருக்கு பாருங்க.
இது அடுத்தது மேல உள்ளது லாக் அண்ட் கீ ஹைபாத்திசிஸ், கீழே வந்து இன்டியூஸ்டு ஃபிட் ஹைபாத்திசிஸ் இல்ல மாடல் எப்படி வேணா சொல்லலாம். சரியா? அதுக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணு டிஃபரெண்ட் ஒண்ணு கிடையாது சார். அதாவது அங்க வந்து லாக் அண்ட் கீ சிஸ்டத்தோட கம்பேர் பண்றாங்க. இங்க வந்து கான்டாக்ட் வித் த சப்ஸ்டேட் த இன்டியூஸ் த சம் கான்ஃபிகரேஷனல் ஆர் ஜியோமெட்ரிக்கல் சேஞ்சஸ். சில சின்ன அந்த அதே ஆக்டிவ் சைட் தான் பாருங்க, சப்ஸ்டேட் அதே ஆக்டிவ் சைட்ஸ். the enzymes will be adjust its the shape. இங்க பாருங்க, இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் மட்டும் பார்க்கணும். அதாவது லாக் அண்ட் கீழ என்ன சொல்றாங்க, கரெக்டா இப்படி இருந்தா இந்த சப்ஸ்டேட் இங்க வந்து கரெக்டா இப்படி ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க ஆக்சுவலி எப்படி இருக்கு, இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்குது. ஆனா இங்க நம்மளுக்கு சப்ஸ்டேட் எப்படி இருக்கு, ஸ்கொயரா இருக்கு. இது வந்து கோணிகள் முக்கோண வடிவத்துல இருக்கு. ஆனா வந்தாலும் கரெக்டா ஃபிட் ஆயிரும். அதாவது என்சைம் will be adjust its shape. அவ்வளவுதான், இவ்வளவுதான் வித்தியாசம். இன்டியூஸ்ட் ஃபிட் சரியா கரெக்டா அது வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அந்த இடத்துல போய் அந்த ஷேப்பை மாற்றி ஃபிட் ஆகிக்கணும். இவ்வளவுதான் சார் விஷயம். அதர் கான்ஃபிகரேஷன் ஆர் ஜியோமெட்ரிக்கல் சேஞ்சஸ், சில சேஞ்சஸ் இன் தட் ஆக்டிவ் சைட் ஆஃப் தட் enzyme molecule. அப்ப consequently that enzyme molecules match completely to fit the configuration and it's active center of the substrate. இது கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சுன்னா போதும், அடுத்தது enzyme substrate complex ஃபார்ம் ஆகும், enzyme ப்ராடக்ட்டும் எப்பயும் மாதிரி நமக்கு கிடைக்க போகுது. இவ்வளவுதான் வித்தியாசம். லாக் அண்ட் கீ மாடலுக்கும் இன்டியூஸ்ட் ஃபிட் தியரிக்கும் இவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட், போதும். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட், ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹைபாத்திசிஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் பின்னாடி சொல்றேன். சரியா? ரைட். அடுத்த சில முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். இதுல வந்து ஜைமோஜென் நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஈவன் இந்த பிசியாலஜிலே கேட்ட கொஸ்டின். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜென் அதாவது புரோன்னு ஆரம்பிச்சாலோ இல்ல ஜென்னுல முடிஞ்சாலோ தட் இஸ் கால்ட் இன்ஆக்டிவ் என்சைம். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எதுனா பிக் அவுட் த இன்ஆக்டிவ் என்சைம் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் என்னன்னே தெரியல, இது ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க, ஜைமோஜென். சோ ஆக்டிவ் ஸ்டேட் எந்த ஒரு என்சைம் ஃபர்ஸ்ட் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கன்வெர்ட் டு த ஜைமேஸ் from that specific ion for activator. யாரு? இந்த cofactor coenzyme மாதிரி by the enzyme substrates which activate that inactive enzymes. that substance we are called as activator. ஏதோ ஒரு மினரல் சால்ட்ஸோ ஏதோ ஒண்ணு வந்து ஆக்டிவேட் பண்ணுன்னு வச்சோன்னே அவங்கள பேர் தான் நம்ம ஆக்டிவேட்டர்னு சொல்றோம். சில என்சைம்ஸ் வந்து அது என்சைம்ஸா கூட இருக்கலாம் ஆக்டிவேட் பண்றவங்க, இல்ல ஒரு ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மினரல் சால்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விட்டமின்ஸா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். So that is we are called as activator. The activation usually to involve that cleavage of the peptide bonds. For example, the pepsinogen, you know very well, inactive form. Pepsinogen is converted to the pepsin with the help of hydrochloric acid. அதே மாதிரி trypsinogen, inactive form of the trypsinogen, it convert the trypsin, active form of trypsin with the help of enterokinase. 2017 கேட்ட டிஆர்பி கொஸ்டின் இது enterokinase. சரியா? இது பிசியாலஜிலயும் வரும். trypsinogen is convert the trypsin with the help of the enterokinase. சோ அப்ப இங்க என்ன நடக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது, அது to cleavage the peptide bond, ரெண்டு அமினோ ஆசிட் உள்ள பெப்டைட் பாண்ட் கிளீவேஜ் பண்ணும். சரியா? ரைட். அடுத்தது ஆன்டி என்சைம். ஆன்டின்னா நம்ம இதை என்ன சொல்லணும்னா அகைன்ஸ்ட், அந்த மாதிரி மீனிங். சரியா? இதுவும் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான், ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்டாங்க இது. அதாவது மோஸ்ட்லி தட்ஸ் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இண்டஸ்ட்ரியல் வேர்ம்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அஸ்காரிஸ், லிவர் ஃப்ளூக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பர்டிகுலரா அஸ்காரிஸ் சார், ஒரு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் பண்ணிடுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் டைஜஸ்ட் என்சைம். அஸ்காரிஸ்லாம் கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு மைனூட்டா உள்ளது. அப்ப இந்த அஸ்காரிஸை டைஜஸ்ட் பண்ண நம்மளால முடியாதான்? முடியும், நம்ம என்சைமால முடியும். ஆனா இந்த அஸ்காரிஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன், அஸ்காரிஸோ இல்ல லிவர் ஃப்ளூக்கோ ஏதோ ஒண்ணு, சரியா, ஈவன் இந்த டேப் வார்மோ எதுனாலும் எடுத்துக்கோங்க, அது என்ன செய்யும்னா அதனுடைய ஸ்பெஷல் அடாப்டேஷன். இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப்சின் செக்ரேட் ஆனா இது என்ன செய்யணும்னா ஆன்டி ட்ரிப்சினை செக்ரேட் பண்ணுமா, பெப்சின் செக்ரேட் பண்ணா ஆன்டி பெப்சினை செக்ரேட் பண்ணுமா, லிப்பேஸ்னா ஆன்டி லிப்பேஸ், என்ன என்சைம் இருக்கோ அதுக்கெல்லாம் அகைன்ஸ்ட், அது ஆன்டி. மோஸ்ட் ஆஃப் த செக்ரேட்டட் பை த இண்டஸ்ட்ரியல் worms, the guarded by that animal against the digestive enzymes for that cost. என்ன என்சைம் இருந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டா, அது ஆன்டி ட்ரிப்சினா இருக்கும், ஆன்டி பெப்சின், ஆன்டி புரோட்டியேஸ், ஆன்டி லிப்பேஸ், எதுனாலும் எடுத்துக்கிறோம். இந்த ஆன்டி என்சைம் இதுதான் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். இது ஒரு 2019 நினைக்கிறேன்,
கரெக்டா இயர் எனக்கு நான் இல்ல 2019. சரியா? இது அடுத்த கொஸ்டின் கேட்டது. அடுத்த லைசோசைம், லைசோசோம் கிடையாது, லைசோசைம் 2017 கேட்டாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட், தி குளோபுலர் புரோட்டீன்ஸ். எஸ் சார், அஸ்காரிஸோட எக்ஸ் எல்லாமே, அதோட ஷெல் எல்லாமே ட்ரிப்ஸ்னாலயும் அப்படியே டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு படிச்சோம்ல சார். இல்ல அப்புறம் தான் லார்வா வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ல அது டைஜஸ்ட் பண்ணிரும் ட்ரிப்சின் அப்படின்னு. அது வந்து அஸ்காரிஸ். எஸ், அதான் சொல்றேன்ல, இது மெயினா லார்வல் ஃபார்மை விட அந்த எக் ஃபார்ம்ல வந்து அது கேட்ச் அவுட்காக அந்த மாதிரி இருக்கு. பட் அடல்ட் ஃபார்ம்ல ஃபுல்லாவே ஆன்டி என்சைமை செக்ரேட் பண்ணும். ஓகே சார், அது ஹேட்ச் அவுட் பர்பஸ். ஓகே, கேட்ச் அவுட்காக அந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு. அது வந்து அந்த அளவுக்கு தான் அதோட சுத்தி உள்ள லேயர் இருக்கும்னு சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? மத்தபடி நீங்க வேர்ம அதான் சொல்லிட்டு நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் பண்ணுதோம். ஒரு அஸ்காரிஸை நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாதா? நம்ம என்சைம் டைஜஸ்ட் பண்ணிடும். ஆனா அது பண்ண விடாம அதை வந்து அடாப்டேஷன். ஸோ ஒன் ஆஃப் த அடாப்டேஷன். சரியா? ரைட். So next, lysozyme. It's a globular protein present in the ear, nasal cavity, and the gastric secretion, even the milk also. Right. At the smallest enzyme, இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சொல்லிருப்பேன் சார், அப்படியே பார்த்துக்கோங்க. It's smallest enzyme peroxides, largest enzyme the catalase. இது ஆன்டி ஏஜிங் கேட்ட क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. 7வது யூனிட்ல கேட்கலாம். 7th யூனிட் சென்சர் பிசியாலஜி, இது சென்சர் பிசியாலஜி அண்ட் எம்பிரியாலஜி, அதை கேட்பாங்க. ஆன்டி ஏஜிங்னு ஒரு டாபிக் இருக்கும். ஏஜிங்ல ஆன்டி ஏஜிங் என்சைம் எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டலைஸ். சரியா? அது மாதிரி கீமோ என்சைம்ஸ் ஒன்று இருக்கு. இது வந்து கெமிக்கலி சிந்தசைஸ்டு என்சைம். அமினோ என்சைம்னா தட் இட்ஸ் மேட் அப் ஆஃப், இது வந்து என்ன சொன்னா அமினோ ஆசிட்ஸ். அதாவது ரைபோசைம்னு ஒன்று இருக்கு சார். ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான் கேட்க வாய்ப்பு இருக்கு 5வது யூனிட்ல. இந்த யூனிட் இல்லாட்டாலும் 5வது யூனிட் ஜெனடிக்ஸ்ல கேட்கலாம். இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான், அதுல பர்டிகுலர் கோடிங் நான் கோடிங் சீக்வன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றத நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவோம். டிஆர்பில கேட்ட கொஸ்டின் அதுவும். சரியா? அது அந்த பேர் என்னன்னா ரைபோசைம். most of the enzymes are made up of amino acids, protein, but some exceptional cases are like ribozymes. It's RNA enzymes சொல்லுவோம். And ribonuclease, it's especially tRNA from mRNA. And the enzymes next to the characteristics feature of the enzymes. அடுத்து நம்ம இது ஒரு நிமிஷம். Yeah, factor. What are the factor? அதாவது the enzymes are that absolutely, நான் ஏற்கனவே கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும் போது இந்த விஷயம்லாம் சொன்னேன். அப்சல்யூட் ஸ்பெசிபிசிட்டி, the catalyze only a particular reaction. ஒரு என்சைம் ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் சார் நடக்கும். இப்ப யூரியேஸ் அப்படின்னு சொல்றோம், புரோட்டியேஸ்ன்னு சொல்றோம். புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். லிப்பேஸ்னா லிப்பிடை டைஜஸ்ட் பண்ணும். ட்ரிப்சின்னா கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன செய்யும்னா அது ஸ்பெசிபிக் தான். ஒரு பெப்சின் செய்யறத வந்து ஒரு டைலின் செய்யாது. அந்த மாதிரி மாறி மாறி, அதான் அப்சல்யூட் ஸ்பெசிபிசிட்டின்னு சொல்லுது. குரூப் ஸ்பெசிபிசிட்டினா சில என்சைம் இருக்குது. இது ஏற்கனவே நடத்தும் போது லாஸ்ட் சொன்னேன். எல்டிஹெச்னு சொன்னாவே ஐசோ என்சைம். The catalyzing that the reaction of the structurally related group of components. அந்த புரோட்டீன்லயே ஸ்ட்ரக்சரலி ரிலேட்டட் குரூப் ஆஃப் காம்பவுண்ட் ஃபுல்லா இந்த என்சைம் வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணுவோம் சொல்றாங்க. சரியா? பிரேக் பண்ணும். அது எல்டிஹெச். ரைட். இதுல ஆப்டிக் ஸ்பெசிபிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது the react with only one of the two optical isomers, அதுல நடக்கக்கூடிய ஜியோமெட்ரிக்கல் ஸ்பெசிபிசிட்டி react specific towards the cis trans. இதெல்லாம் பயோகெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங்ல பார்த்தோம். cis trans forms. ரிவர்சிபிலிட்டி, அது என்ன நடக்குன்னா, இப்ப குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட்டட் டு தி கிளைகோஜன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கிளைகோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அது இப்படியும் நடக்கும். the glycogen breakdown into the glucose. இதான் ரிவர்சிபிலிட்டி. glycogen convert the glucose. சரியா? ரிவர்ஸ் கிளைகோஜெனோலைசிஸ் தான சார் படிச்சோம். எஸ் கிளைகோஜெனோலைசிஸ். அது கிளைகோஜெனிசிஸ், இது கிளைகோஜெனோலைசிஸ். அந்த மாதிரி. at the turnover number, இது ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். the number of substrate molecules are catalyzed by the enzyme. எவ்வளவு நம்ம என்சைம் சப்ஸ்ட்ரேட் கம்பைன் ஆகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அடுத்தது என்சைம் பிளஸ் ப்ராடக்டா எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது, அதை வச்சுதான் நம்ம டர்ன் ஓவர் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சிங்கிள் என்சைம் மேபி ஹேவ் த 5 lakh of turnover number. அது தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி ஆப்டிமம் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர்லாம் வந்து மேக்சிமம் வந்து ஒரு 30 to 40 degree செல்சியஸ் வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் டு என்சைம் ஆக்டிவிட்டி சொல்றாங்க. அதுமாதிரி pH ஆல்சோ மேக்சிமம் 7.
நியூட்ரல் ஆப்டிமம். பட் ஒவ்வொரு என்சைமும் டிஃப்ரெண்ட் ஆகும். பெப்சின்னா 2 pH, ட்ரிப்சின்னா ஒரு 8 சம்திங் pH, இண்டஸ்ட்ரியல் சக்கசென்ட்ரிகஸ் அது ஒரு 6.8 சம்திங். இதே மாதிரி அப்ப ஒவ்வொரு என்சைமும் தட் இஸ் கால்ட் pH ஸ்பெசிபிக். எப்படி டெம்பரேச்சர் ஸ்பெசிபிக்கோ pH ஸ்பெசிபிக். அந்த pHல அது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். ஒரு டிப்சின் ஒரு பெப்சின் வந்து 2ல நல்லா வேலை செய்யும். அதே 8 வரும்போது டிகிரேட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ரைட். அடுத்தது என்சைம் கான்சென்ட்ரேஷன் சொல்லக்கூடியது. இதுதான் கொஞ்சம் லைட்டா நம்ம மெக்கானிசமெண்டல் கான்சென்ட்க்கு வருவோம். சரியா? சரி, ரைட். அது நம்ம ஒண்ணு நம்ம பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதுல ஃபேக்டர் நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இப்ப நான் ரொம்ப தான் சொல்ல, சும்மா இந்த டெம்பரேச்சர் pHக்காக இதை காமிச்சேன். பின்னாடி நான் டீட்டெயிலா சொல்றேன் ஃபேக்டர் வரும்போது. சரியா? ரைட். So enzyme concentration, the velocity of the reaction is proportional to the concentration of enzyme. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்சைம்ஸ் தான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம், அதாவது E = V/K அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுமாதிரி சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். எப்படி என்சைம் கான்சன்ட்ரேஷன் முக்கியமோ, சப்ஸ்ட்ரேட் increase the substrate concentration result in that very rapidly to increase the velocity of reaction. ஏன்னா சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் ஈக்குவலா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு கூட ஏதாவது ஒண்ணு கம்மியானா சரியா நடக்காது. The substrate concentration continuously to increase in the rate of reaction to begin to that slow down. The enzyme கம்மியா இருக்கு, இது சப்ஸ்ட்ரேட் வந்து அதிகமாயிட்டே இருந்தா அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டே இருக்கும். சார் அவங்களை மீட் பண்ணி விடுங்க. With large substrate concentration, the no further to raise that. ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா the velocity will be, அது எந்த அடுத்த பொசிஷனுக்கு போகாது. ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு டயக்ராமேட்டிக்கா நான் ஒன்று சொல்லியிருப்பேன். பேஜ் நம்பர் 59ல இருக்கு பாருங்க. 59 அது ஒரு பெருசா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு எவ்வளவு மேக்சிமம் நடக்குது அந்த ரியாக்ஷன், அதை வச்சுதான் நம்ம இங்க சொல்றோம். சரியா? ஸோ ஒரு என்சைம் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்குன்னு சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட அளவு நடக்கும் மேக்சிமம். அதை நம்ம என்ன சொல்றோம், ஒரு மேக்சிமம் நடந்த இடத்துல நம்ம Vmax அப்படின்னு சொல்லுவாங்க. Vmaxனா மேக்சிமம் வெலாசிட்டி. அப்ப இதுல பாதி வந்து எவ்வளவு, இதுதான் பாதி, ஒரு 50%. அப்ப இதுக்கு வந்து Vmax/2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன்னா, இது வந்து என்சைம் ஆக்டிவிட்டி. எல்லாம் கரெக்டா இருக்கணும். இதுவும் ஈக்குவலா இருந்தா என்சைம் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் யூஸ் ஆஃப் என்சைம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் கேட்டலிஸ்ட், டைஜஷன், மெட்டபாலிசம், சர்ஜரி. ட்ரிப்சின்ல யூஸ் ஃபார் தட் கேட்ராக்ட் சர்ஜரிக்கு யூஸ் ஆகுமா? சரியா? பிளட் கிளாட்டிங், பிளட் கிளாட்டை டிசால்வ் பண்றதுக்கும் சில என்சைம்ஸ் வந்து பயன்படுது. சரியா? இதுல யூரிகேஸ் ஃப்ரம் யூரின் dissolve that clot for brain also. I mean, they discover the silver. இது வந்து maximum the pepsins are used to recover that silver. Photography, the film, அதை வந்து டிசன்கிரேட் பண்ணக்கூடிய அதுக்கு யூஸ் ஆகுமா? இதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, முன்னாடி ரொம்ப இருந்தது. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்சைம் ஆக்டிவிட்டிஸ். நான் அந்த மெக்கானிசமெண்டல் கான்ஸ்டன்ட் பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்றேன் சார். அது மட்டும் இப்போ பெண்டிங் வச்சிருக்கேன், பின்னாடி சொல்றேன். ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்சைம் இன்குபேஷன். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் கூட கிடையாது. சரியா? நான் சொல்றேன் என்சைம் இன்குபேஷன் சொல்லிட்டு. எஸ் பாருங்க. எஸ், இந்த 3ல தான் ஒரு கொஸ்டின் வரும். இந்த 3 டைட்டில் தான் ஒரு கொஸ்டின் வரும். கிளாஸ் நல்லா கவனிங்க. இதுல மீனிங் என்ன கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைட்டில், மீனிங், எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல, பெருசா கேட்க மாட்டாங்க. சரியா? ஆக்சுவலி என்சைம் இன்குபேஷன், என்சைம் ஆக்ஷன் என்ன சொல்லுவோம், ஒரு என்சைம் ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட ஜாயிண்ட் ஆகுது, என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுக்கடுத்து என்சைம் ப்ராடக்டா வெளியே வருது. இதுதான் நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? ரைட். இங்க எப்படின்னா அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆக விடாது. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் திரும்ப ப்ராடக்டை ஃபார்ம் ஆக விடாது. அப்ப இந்த மாதிரி தடுப்பான்கள், தமிழ்ல சொன்னா இன்குபிட்டார்ஸ் யாரு? அதான் இந்த சப்ஸ்டன்ஸ் இன்ஆக்டிவேட்டிங் த என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். தட்ஸ் என்சைம் இன்குபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். The 3 types is there: competitive incubation, non-competitive incubation, allosteric incubation. கிளாஸ் நல்லா கவனிங்க. நான் வந்து ரொம்ப நுணுக்கமா கொஸ்டின் கேட்பேன். நீங்க கரெக்டா அது இல்லைன்னா கொஸ்டின் மிஸ் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் இதுல மீனிங் பாருங்க. காம்படிட்டிவ் இன்குபேஷன் ஆர் ஆல்சோ கால்ட் கேட்கலாம். நல்லா கவனிங்க. ரிவர்சிபிள் காம்படிட்டிவ் இன்னொரு பேர் என்னன்னா ரிவர்சிபிள் இன்குபேஷன், இல்லைன்னா சப்ஸ்ட்ரேட் அனலாக்.
அதுல சர்ஃபேஸ் அனலாக்னு இருக்கோ இல்ல கரெக்ஷன் பண்ணிருக்கேனா பேஜ் நம்பர் 59 சப்ஸ்டேட் இருக்கா சர்ஃபேஸ் இருக்கா சரி அதை மாத்திக்கோங்க சப்ஸ்டேட் அனலாக் சரியா சப்ஸ்டேட் அனலாக் ஆர் ரிவர்சிபிள் ஆர் காம்படிட்டிவ் இன்குபிஷன் வேற ஒண்ணும் கிடையாது சார் கிளாஸ் நல்லா கொஞ்சம் இந்த காம்படிட்டிவ் இன்குபிட்டார்ஸ் நான் அந்த படத்துல கிளியரா கொடுத்துருக்கேன் ஸோ அப்ப இது வந்து நம்ம என்ன சொல்லணும் அது இன்குபிட்டான்னு சொல்றோம் பாருங்க இது ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்கேன் இது ஒரு என்சைம் சார் சரியா சரி இந்த பிக்சர் வச்சே சொல்லலாம் இல்லை நான் தனியா பிக்சர் போடலான்னு பார்த்தேன் சரி இதை வச்சே சொல்லிடுவோம் பாருங்க இது என்சைம் சரியா எப்பவுமே நான் என்சைம்ல என்ன இருக்குன்னு சொன்னேன் இந்த ஏரியாவை என்ன சொல்லுவேன் ஆக்டிவ் சைட்னு சொல்லுவேன் சரியா அப்ப ஒரு சப்ஸ்டேட் கரெக்டா நல்லா கவனிங்க ஒரு சப்ஸ்டேட் வந்து இதே மாதிரி இதே பொசிஷன்ல இருக்கணும் சரியா அதே பொசிஷன்ல இருக்கும் இந்த காம்படிட்டிவ் இன்குபிட்டார்ஸ் இட்ஸ் க்ளோஸ்லி ரிசம்பிள் டு த சப்ஸ்டேட் நீங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் 59ல கொடுத்துருங்க பாருங்க சரியா இப்ப இந்த இடம் ஒரு ஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா ஒரு ரஃபா ஒரு டயக்ராம் போடுறேன் இது ஒண்ணு இதே மாதிரி இன்னொன்னும் போடுறேன் லைக் திஸ் இது ரெண்டுமே இது வந்து இன்குபிட்டார் இது வந்து சப்ஸ்டேட் ஆனா ரெண்டுமே பாக்குறதுக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாது சரியா அப்ப நல்லா கவனிங்க இந்த என்சைம் பிளஸ் சப்ஸ்டேட் ஜாயிண்ட் ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும் அப்ப எது இந்த ரெண்டு இதுவும் ஜாயிண்ட் ஆகணும் இந்த ஒண்ணு இந்த ரெண்டும் என்சைம் இந்த ஜாயிண்ட் ஆகணும் ஆனா இந்த சப்ஸ்டேட் பதிலா the inhibitors are combined with the enzyme to forming that அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகும் இந்த சப்ஸ்டேட் பதிலா இந்த இன்குபிட்டார் வந்து ஜாயிண்ட் ஆயிடும் அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் enzyme substrate with the incubitor to form the enzyme incubitor complex rather than the substrate complex முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் அப்ப இதுக்கு பதில் இது ஃபார்ம் ஆயிடுச்சு பிறகு எப்படி ப்ராடக்ட் கிடைக்காது அவ்வளவுதான் அப்ப சிம்பிளா பண்ண காம்படிஷன் ஃபார் ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம் ரெண்டுக்கும் இந்த இன்குபிட்டாரும் சப்ஸ்டேட்டோட காம்படிஷன் இந்த இடத்துக்கு நடக்குது அதுக்கு தான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா காம்படிட்டிவ் இன்குபிட்டார் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் சக்சினிக் ஆசிட் டு கன்வெர்ட் த ஃபியூமாரிக் ஆசிட்ஸ் அப்ப அதுல சக்சினிக் ஆசிட் டீஹைட்ராஜனேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் so many of that organic compounds which are the structurally related to the succinic acid மேக்சிமம் சக்சினிக் ஆசிட் மாதிரியே வேற எதெல்லாம் இருக்குதான் என்னென்ன இருக்கலாம் மெலானிக் ஆசிடு நம்ம குளுட்டானிக் ஆசிடு ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி சக்சினிக் ஆசிட் மாதிரியே இருக்குமா அப்ப கம்பைன் வித் என்சைம் டு இன்கிபிட் த ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் நடக்காது இது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது பாருங்க ஹைப்போஜாந்தைன் இட்ஸ் கன்வெர்ட் த யூரிக் ஆசிட் ஜாந்தைன் ஆக்சிடேஸ் இது வந்து மோஸ்ட்லி அந்த ஹைப்போஜாந்தைன் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ரிசம்பிளா வந்து ஒரு இன்குபேட்டர் வந்தா நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்காது என் ப்ராடக்ட் கிடைக்காது என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸே ஃபார்ம் ஆகுது வேற எங்க ப்ராடக்ட் அப்ப காம்படிஷன் ஃபார் திஸ் ஆக்டிவ் சைட் தட்ஸ் வை we have kept the name காம்படிட்டிவ் இன்குபிட்டார் முடிஞ்சா அடுத்தது நான் காம்படிட்டிவ் இன்குபிட்டார் எப்படின்னு என்ன சார் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்ப்போம் அதுல நான் பக்காவா டயக்ராம் கொடுத்துருப்பேன் நான் காம்படிட்டிவ் டயக்ராம் நான் ஈஸியா போட்டிருப்பேன் அதாவது நல்ல கவனிங்க இது என்சைம் இது சப்ஸ்டேட் ஆனா கரெக்டா அந்த இன்டியூசர் ஃபிட் தியரி மாதிரி இன்டியூஸ்ல அந்த என்சைமும் சப்ஸ்டேட்டும் கண்டிப்பா கவனிங்க என்சைம் பிளஸ் சப்ஸ்டேட் பக்காவா என்சைம் பிளஸ் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆயிடும் ஏன்னா இது ஆக்டிவ் சைட்ல கரெக்டா கம்பைன் ஆகுது பிறகு என்ன சார் இதுல பிரச்சனை அப்படின்னா காம்படிட்டிவ் இன்குபிட்டார்ஸ் ஆர் இர்ரிவர்சிபிள் கேட்கலாம் கொஸ்டின் அப்ப நோ காம்படிஷன் அக்ராஸ் பிட்வீன் த சப்ஸ்டேட் அண்ட் இன்குபிட்டார் இங்க என்ன சொன்னேன் நானு சப்ஸ்டேட்டுக்கும் இன்குபிட்டாருக்கு தான் காம்படிஷன் இவங்களுக்கு தான் காம்படிஷன் சொன்னா இங்க சப்ஸ்டேட்டுக்கும் இன்குபிட்டாருக்கும் காம்படிஷனே கிடையாது சரியா இந்த இன்குபிட்டாருக்கு பதில் நம்ம என்ன சொன்னோம் இல்ல மாடுலேட்டர்னு கூட அதை சொல்லலாம் அப்ப சப்ஸ்டேட் அண்ட் என்சைம்ஸ் ரெண்டு ஜாயிண்ட் ஆகும் அதுல எந்த டவுட் கிடையாது ஆனா ஜாயிண்ட் ஆன பிறகு என்ன ஆகும் சார்னா அப்ப அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்டிவ் சைட் இதுதான் மேட்டர் கவனிங்க தமிழ்ல சொல்ற பாருங்க ஆக்டிவ் சைட் அந்த ஆக்டிவ் சைட் இடத்தை தவிர ஏதாவது ஒரு பிளேஸ்ல இந்த இன்குபிட்டார் போய் ஜாயிண்ட் ஆயிடும் இங்கேயோ எங்கனாலும் ஜாயிண்ட் ஆகலாம் புரிஞ்சா அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்டிவ் சைட்
it will be joined into that. அப்ப that inhibitors little or no structural resemblance. அப்ப இதே மாதிரி substrate மாதிரி இது structural resemblance இருக்கணுமா? தேவையில்லை. அப்ப ரிசம்பிளனா இருந்தா அது வந்து அது காம்படிட்டிவ் ஆயிடும். நான் காம்படிட்டிவ் இடத்துல apart from that active sites, other than the active site, that site we are called as allosteric site. So non-competitive inhibitor can be reacted either the free enzyme or enzyme substrate complex. அப்ப கவனிங்க, enzyme substrate complex ஃபார்ம் ஆயிரும். ஆனா என்ன ஃபார்ம் ஆகாது? என்சைம் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஏன் ஃபார்ம் ஆகாது? ஏன்னா apart from that active site, that inhibitors will be joined into that. அப்ப அது என்ன செய்யாது? ஃபார்ம் ஆகாது. இவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு பேர் தான் நான் காம்படிட்டிவ். ஏன் நான் காம்படிட்டிவ் சொல்றோம்னா இந்த இடத்துக்கு காம்படிஷன் கிடையாது, அதுதான் நான் காம்படிட்டிவ். சரியா? ரைட். இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்பிள் தான் சார். ஒவ்வொரு வருஷம் நான் எதிர்பார்க்கிறேன் PGTRBல, இது நான் வரைக்கும் வரல. ஆனா அபார்ட் ஃப்ரம் த PGTRBல இது இல்லாத கொஸ்டினே இருக்காது. பாப்போம் உங்களுக்காவது வருதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் சயனைடு. இதுதான் எக்ஸாம்பிள். சயனைடு. சயனைடு வந்து என்ன டைப் ஆஃப், நேத்து கூட இதை லாஸ்ட் நடத்தும்போது கூட இதை சொன்னேன், நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டாருக்கு பேரு என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க? சயனைடு. நேத்து சொன்னேன், சயனைடு ஆக்சுவல் டு பைண்ட் வித் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். நேத்து இது ஒரு கொஸ்டின் கூட கேட்டேன். சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்றது, சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் முக்கியமான ரெஸ்பிரேட்டரி என்சைம். இந்த நம்ம சயனைடு சாப்பிட்ட உடனே ஏன் சார் இறக்குறாங்கன்னு கேட்டா, இது போய் என்ன செய்யும்னா, இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சயனைடு வந்து கரெக்டா அந்த ஆக்டிவ் சைட்ல போய் ஃபிட் ஆகாது. அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்டிவ் சைட் அந்த ஃபிட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எல்லா என்சைம்ல ஃபிட் ஆயிரும். அதுல முக்கியம் என்னன்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ்ல பக்காவா ஃபிட் ஆயிரும். அப்ப ரெஸ்பிரேட்டரி பாத்வே ஸ்டாப் ஆயிரும், முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். சடனா டெத்து தான். சரியா? நல்லா கவனிச்சவங்க. நோ ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். இங்க ப்ராடக்டே கிடைக்காது. that inhibitors are produced that another enzyme to metabolic chains. இதுக்கு இன்னொரு சொல்லுவாங்க அல்லோஸ்டெரிக் இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க. அல்லோஸ்டெரிக், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இது கண்டினியூஷன் தான். நான் பின்னாடி என்ன டீட்டெயிலா இன்னும் அதை பத்தின மூணாவதுல வரும்போது நான் சொல்றேன். சரியா? ரைட். So mostly that many enzymes like a pepsin, urease, succinate dehydrogenase, அது மாதிரி நிறைய இருக்கு. இதுல SH combined with that iodine, இது வந்து inactive that enzymes. அப்ப அந்த inactive enzymes inactivate பண்ணி விட்டுரும் சார். அவ்வளவுதான் சார், சிம்பிளா சொன்னா. சரியா? ரைட். அடுத்தது மூணாவது இன்குபிட்டார் அல்லோஸ்டெரிக் ரிவர்சபிள் என் ப்ராடக்ட் இன்குபிட்டார். இதுல வந்து அன்காம்படிட்டிவ்னு சொல்றோம். இதுக்கு வேற பேர் என்ன இருக்குன்னா அல்லோஸ்டெரிக் ரிவர்சபிள் என் ப்ராடக்ட். என் ப்ராடக்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். விச் இன்குபிட்டார்ஸ் ஆர் என் ப்ராடக்ட் இன்குபிட்டார்? அல்லோஸ்டெரிக் இன்குபிட்டார். சரி, அதுல சில முக்கியமான ஹேண்ட் ரைட்டன் எழுதியிருக்கேன் பாருங்க. So it's a reversible inactivation of that enzymes by the inhibitor to attach to the site of other than the active site. இது அது மாதிரி தான் சார். ஆனா வந்து இல்ல என்ன சொல்லுங்க, இந்த பிக்சர் பாருங்களா, இது வந்து அன்காம்படிட்டிவ் இன்குபேட்டர் தான். இங்க இல்லாம அது பக்கத்துல, அவ்வளவுதான் வித்தியாசம். The reversible inactivation, the enzymes by that inhibitor attached to the site of other than the active site. ஆக்டிவ் சைட் தாண்டி தான் இதுவும் முக்கியமானது. சரியா? ரைட். இதுல என்ன சொன்ன, இந்த என்சைம்ஸ் ஆர் பொசஸ் த டூ சைட் இருக்குமா. ஒன்னு வந்து ஆக்டிவ் சைட், இந்த ஏரியா சொல்றோம்ல. இன்னொன்னு வந்து அல்லோஸ்டெரிக் சைட்னு சொல்றாங்க. அப்ப இந்த இன்குபேட்டர் பைண்ட் இந்த இன்குபேட்டர் எங்க போயினா ஆக்டிவ் சைட்ல இந்த சப்ஸ்ட்ரேட் போய் ஃபிட் ஆயிரும். அல்லோஸ்டெரிக் சைட்ல தான் என்ன ஃபிட் ஆகும்னா இந்த இன்குபேட்டர் ஃபிட் ஆகும். அதுக்கு இது பேரு அல்லோஸ்டெரிக் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ டு அஃபெக்ட் த அதனால என்ன சார் பிரச்சனை, ஆக்டிவ் சைட்ல தான் போய் சப்ஸ்ட்ரேட் என்சைம் கம்பைன் ஆயிடுச்சுன்னா இது அல்லோஸ்டெரிக்ல ஜாயின் பண்ற வகை டு அஃபெக்ட் த ஆக்டிவ் சைட். So thereby that preventing the enzyme substrate complex. அப்ப enzyme substrate complex prevent பண்ண அது உருவாகவே விடாதான். இதுக்கு பேர் தான் allosteric inhibition or end product inhibition or feedback inhibition அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுல சின்ன ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பேன் நானு. allosteric inhibition ஸ்டீரியோ அது ஒவ்வொன்றும். ஸோ சும்மா பேசிக்கானதான். அதாவது இப்ப ஏன்னு ஒண்ணு இருக்கு, அப்ப பின்னு ஒண்ணு கிடைக்குது, ஏதோ ஒண்ணு. அப்ப இதுல என்ன தேவை, என்சைம் ஏ, ஸ்மால் ஏன்னு ஒரு என்சைம் வந்து பி ஃபார்ம் ஆயிடும். அடுத்து சி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுனா ஸ்மால் பி என்ன ஒரு என்சைம், டி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுனா ஸ்மால் சின்னு ஒரு என்சைம். இப்படியே தான். அப்ப என் ப்ராடக்ட் கிடைக்குது. இதுல ஏதோ இது ஒண்ணு இங்க கட் பண்ணாலே டோட்டல் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும்.
the enzymes totally, that product, everything will be affected. So the conversion of that L-threonine to L-isoleucine, it's a series of that reactions will be occurred, that the phosphokinase action is inhibited by the glucose 6 phosphate or accumulate that. So இதுல end product inhibit ஆன்னு சொல்லக்கூடியது. அவ்வளவுதான். இந்த மூணுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நான் சொல்றேன், நல்லா இந்த ஏரியா ஃபுல்லாவே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மூணுமே நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து போதும். இதுல இன்குபேட்டர் இதுக்கு மேல ஒன்றும் பெருசா கொஸ்டின் வர போறது கிடையாது. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது ஃபேக்டர் அஃபெக்டிங் த என்சைம் ஆக்டிவிட்டி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், இதுல ஒன்னோட இருக்கும் எஃபெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், ரியல்மி அப்படின்றவங்க வந்து வீடியோ ஆன்ல இருக்குங்க சார். பேரு ரியல்மி மொபைல் நம்பர் சார், நோ வந்து எந்த ரோல் நம்பரும் இல்ல சார், ரியல்மி ஃபோன் நம்பர் தான் சார் இருக்கு. அது அது வீடியோ யார் மிஸ் அவங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. வீடியோல இப்ப ஆன் பண்ணி தான் இருக்காங்களா? இப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க சார். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. சுபா ரோல் நம்பர் போடுங்க. பார்கவி ரோல் நம்பர் முன்னாடி போடுங்க. சண்முகம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நீங்க எப்பயும் கேட்கவே மாட்டீங்க. அது சண்முகம் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. சண்முகம் கிளாஸ் கவனிக்கிறீங்களா, கவனிக்கலையா? சரி, ஓகே. இப்ப அன்மியூட் பண்ணிட்டோம்னா உங்களை வெயிட்டிங் ரூம்ல வச்சிருவேன். எடுங்க, நீங்க வர மாட்டீங்க, வெயிட்டிங் ரூம்ல இருங்க, கிளாஸே கிடைக்காது உங்களுக்கு. சார் இந்த ரியல்மின்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நம்பர் அவங்க யாரு? போடாம. அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. அந்த ரியல்மி அன்மியூட் பண்ணிட்டு வாங்க சார். குயிக்கா, டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ரியல்மி அப்படின்றவங்க ஒரு மிஸ் சார். அதான் அவங்க அன்மியூட் பண்ணிட்டு வர மாட்டேங்கிறாங்களே. யார், நீங்க தானா? இப்ப வந்தீங்களே ரியல்மி, உங்க பேர் என்ன? போயிட்டாங்க. ரியல்மி வீடியோ ஆஃப் பண்ணுங்க. இப்பதான் வர்றீங்களா, புதுசா நீங்க? எஸ் சார். உங்க ரோல் நம்பர் என்ன மிஸ்? உங்க பேர் என்ன? வீடியோ ஆஃப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. ட்ரை பண்றேன் பட் முடியல. உங்க ரோல் நம்பர் என்னன்னு கேட்டேன் நானு. 17 117. சரி, உங்க பேர் என்ன? முதல்ல வீடியோ ஆஃப் பண்ணுங்க. So 1 minute. உங்க பேர் என்ன? தீபா. என்ன இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு? ஆமாங்க சார். இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஆமாங்க சார். சரி, ரைட், விடுங்க. திட்ட முன்னாடி சொல்லிட்டீங்க, இல்லைன்னா நல்லா திட்டிருப்பேன். இப்ப சரி, நீங்க பார்ட்டிசிபேஷன் போய் ரீநேம் பண்ணணும். வீடியோ கம்பல்சரி ஆஃப்ல தான் வச்சிருக்கணும். ரைட், விடுங்க. சரி, ஓகே. பாருங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது. கூட ரோல் நம்பர் போட காணோம் சார். அவன் சுபாவும் புதுசு தான் நினைக்கிறேன். ரோல் நம்பர் பண்ணி தெரியல, எப்படி போடணும்னு தெரியல. சுபா கொஞ்சம் பழகுங்க, பார்ட்டிசிபேஷன்ல போய் ரோல் நம்பர் போடுங்க. சரியா? புதுசு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. சரி, கம் டு த பாயிண்ட். டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபேக்டர் அஃபெக்ட் த என்சைம் ஆக்டிவிட்டிஸ்ல நான் இருக்கேன். சில முக்கியமான இந்த என்சைம் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரி, இதெல்லாம் டைரக்டா சிலபஸ் கிடையாது. சுதா, எஸ், ரக்ஸாம வெயிட்டிங் ரூம்ல போட்டு விட்டுருவோம். அவங்களாட்ட கிளாஸ் இல்லாம சும்மா கிடக்கட்டும். ரைட். ஸோ சார், இதை ஃபேக்டர் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டிஸ் அப்படிலாம் கிடையாது சிலபஸ். இருந்தாலும் நம்ம அந்த என்சைம் சொல்லும்போது இதை சேர்த்து நம்ம பார்க்குறோம். சரியா? ஆனா பட் யூஜிடிஆர்ல இதெல்லாம் உண்டு. சரி, இந்த என்சைம்ஸ் ஆக்சுவலி தட் எஃபெக்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். இந்த என்சைம் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு என்சைம்ஸ் பொறுத்தும் ஆப்டிமம் டெம்பரேச்சர் மாறும் சார். மேக்ஸிமம் 30 to 40 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்ப நம்ம இந்த Q10 லா கூட படிச்சிருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன் Q10 லா. சரியா? Q10 லா. அப்ப ஈச் 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன செய்யும்? என்சைம் ஆக்டிவிட்டி அப்படியே டபுள் ஆகும். எது வரைக்கும் டபுள் ஆகும்? ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் டபுள் ஆகும் அந்த என்சைம். அப்ப எது வரைக்கும் மேக்சிமம் ரியாக்ஷன் நடக்குதோ that is called optimum temperature for such enzyme. அந்த என்சைம்ஸ்
அப்ப அதுக்கு மேல 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணா இட் வில் பி டிக்ளைன்ட் டு தட். ஓகேவா? சோ அப்ப ஒவ்வொரு என்சைமுக்கு ஒரு டெம்பரேச்சர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். மேக்ஸிமம் 30 to 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். சரியா? pH அப்படிதான். 5 to pHம் அதே மாதிரி தான். இந்த ஒவ்வொரு என்சைமுக்கும் நான் சொன்னல, இப்ப பெப்சின்னா 2 தான் ஆப்டிமம். அப்ப கொஞ்சம் 2 1.8 1.3 அந்த மாதிரி தான் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். அந்த 5 to 8 5 to 9 தான் இருக்கும் மேக்ஸிமம் pH enzymes. Effect of enzyme concentration, the velocity of reactions are proportional to the concentration of enzyme. I mean the effect of substrate concentration. இது வந்து increase the substrate concentration as a result in that very rapidly increase the velocity of reaction சொல்லக்கூடியது. ரைட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் நான் ஏற்கனவே இந்த இதுக்கு முன்னாடி substrate concentration and enzyme concentration, temperature, pH இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. 4 தான் ரொம்ப முக்கியமானது. வேற நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு இது காமிச்சேன் பாருங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் ரைபோசைம்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் சார், தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், RNA molecules that catalyze the specific biochemical reaction that is called ribozyme or catalytic RNA. CSR ல கேட்ட क्वेश्चन சார் இது. ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது தாமஸ் காஸ் அப்படின்னு சொல்றது. அந்த இதுல வந்து சிலியேட்டர் புரோட்டோசோம்ல இருந்து. சரி, என்ன அதோட ஜுவாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்காக பேரே வந்து கேஸ்வாட் RNA அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? the ribozyme mostly நான் என்ன சொன்னேன், enzymes, all enzymes are protein, but some exceptional case is that this is an exceptional case. Ribozyme is not a amino acids, it's RNA enzyme சொல்றது. Ribozymes are selectively it's destroyed that RNA, it's coming from that oncogenes, so that we are using the anti-cancer agent ஆகவும் இது ஆக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து அப்சைம்ஸ், இது என்ன சார், ஆன்டிபாடி which are capable of that catalyzing. இதெல்லாம் இது கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், ரைபோசைம் தான் இருக்கு பாருங்க. இவங்க தான் இந்த சயின்டிஸ்ட், இதுக்கு நோபல் பிரைஸே கிடைச்சது சார். RNA molecule that it acts as the enzyme that is a ribozyme. நோபல் பிரைஸே வாங்கினாங்க இதுக்காக. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி 2 பேர். அது அப்சைம்ஸ்னா the antibody which is capable of the catalyzing the biochemical is அப்சைம்ஸ், but it's made up of protein. இது வந்து புரதங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? Next that your complex drugs in that body can be destroyed into that enzymes. I mean synzymes ஒன்று இருக்குது. இது வந்து synthetic polymers or oligomers, it's capable of doing that enzyme like functions. So இதுக்கு பேரு synzyme or artificial enzyme. பேஜ் நம்பர் 61ல நான் கொடுத்துருப்பேன் பாருங்க. இது பேர் artificial, செயற்கையான enzymes அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரி, artificial enzymes. ஓகே, ரைட். போதும், இதுல முக்கியமானது. அதுக்கடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. So the table, palmitic acid factors, lysozyme, last பார்த்தோம். ஓகே, இதுல டேபிள் இல்ல, கவனிங்க. பேஜ் நம்பர் 61 எடுங்க மெட்டீரியல்ல. சார், இதுல இந்த டேபிளும் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆனா இது நான் வரைக்கும் டிஆர்பில கொஸ்டின் கேட்கல. ஆனா டிஆர்பி தவிர மற்ற எல்லா எக்ஸாம்ல இந்த டேபிள் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சரி, ஆனா நான் கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன், டிஆர்பிலையும் கேட்கலாம். சரியா? கேட்கலாம், கேட்காமனு இருக்கலாம். இது எதுனா இன்குபிஷன், அந்த நான் 3 டைப் ஆஃப் இன்குபிஷன் சொன்ன பாத்தீங்களா, அது காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ். ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, அந்த இது சும்மா அந்த பைண்டிங் சைட் ஆஃப் தட் என்சைம் அது சும்மா ரீட் பண்ணுங்க. இந்த பின்னாடி இந்த கைனடிக் எஃபெக்ட் இருக்கு பாருங்க, 3வது காலம். Vmax will be unchanged, maximum velocity. அது என்ன கேட்பாங்க தெரியுமா, காம்படிட்டிவ் இன்குபேஷன்ல என்னென்ன நிகழ்ச்சிலாம் நடக்கும், மேக்ஸிமம் வெலாசிட்டி அன்சேஞ்சு. கேஎம் தான் மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட். நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன், நீ நடத்தல, பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். அந்த இது ஒண்ணு மட்டும் அது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் காம்படிட்டிவ்ல கேஎம் வந்து பாருங்க அன்அல்டர்டு, அது மாறாது, அப்படியே இருக்கும். Vmax வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அன்காம்படிட்டிவ்ல Vmax எப்படி இருக்கு, கேஎம் எப்படி இருக்கு, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? இதை தாண்டி கொஸ்டின் ஒன்னும் வரவே வராது. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் என்சைம். இது டைரக்டா நம்ம சிலபஸ்ல கிடையாது, இந்த சிலபஸ்ல இல்லாட்டாலும் நம்ம அதை படிச்சுக்கணும் அப்ளிகேஷன். சரியா? ஸோ இது சும்மா நான் ஃபுல்லா ரீட் நடத்த விட நீங்க ஜஸ்ட் நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். சரியா? ரைட். இதுல வந்து தெராபட்டிக், யூஜினா கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் வரும். யூஜிக்கு
தெராபட்டிக் யூஸ் எந்தெந்த என்சைம்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அது நீங்க பேஜ் நம்பர் 62 பார்த்துக்கோங்க. 63ல அதே மாதிரி அனலிட்டிக்கல் யூசஸ்ல சில எதுலாம் அனலிட்டிக்கலா யூஸ் பண்றாங்க, என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 63ல இருக்குது. அதுல 64 அதுல எதுல பின்னாடி 64ல இருக்கு பாருங்க, இன்வெர்டேஸ். அதுல என்னென்ன என்சைம் எதுக்கு யூஸ், ஜஸ்ட் இது நீங்க ரீட் பண்ணாலும் புரியும் சார். நான் ஒன்னொன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்ல. மேனிபுலேட்டிவ் யூசஸ் தான் இந்த பேஜ் நம்பர் 63ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு என்ன இந்த டாக் பாலிமரேஸ் பாருங்க, அதுல முக்கியமானது டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ். இதெல்லாம் யூஜில கண்டிப்பா கேட்பாங்க. யூஜில பிஜில சிலபஸ் பெருசா கேட்கறது இல்லை. ஏன்னா பிசிஆர்னு சொல்லி யூஜில சிலபஸ் உண்டு, பிசிஆர். அப்ப பிசிஆர் பொறுத்தளவு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ். சரியா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிசிஆர் அந்த பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மல்டிபிளிகேஷன் ஆஃப் ஆர் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏக்கு இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த என்சைம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய இருக்கு. டிஎன்ஏ லைகேஸ் என்னென்ன என்சைம்ஸ் மேனிபுலேட் நம்மளுக்கு என்ன தேவையானது நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்காக சொல்றாங்க. சரியா, அடுத்து இண்டஸ்ட்ரியல் யூசஸ். இண்டஸ்ட்ரியில டைரி இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க, டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க, அது ஒரு நார்மல் டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரினா. அது மாதிரி ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் சும்மா நீங்க ரீட் பண்ணுங்க சார். ஸ்டார்ச், அடுத்தது பிவரேஜ் பேஜ் நம்பர் 65ல ஒயின் இண்டஸ்ட்ரீஸ், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வாட் ஆர் த என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு இன்டு தட், ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். அடுத்த 63 தான். இதை நான் ஏற்கனவே இந்த பேஜ்ல உள்ள முக்கியமான கண்டென்ட் ஆல்ரெடி we are discussed. What is mean by ribozyme, upzyme, synzyme. ஸோ இங்க எலாபரேட்டா இருக்கு. இது என்னன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா, 67க்கு வாங்க. 67 இந்த மெக்கானிசம் கான்செப்ட் பின்னாடி நான் டீட்டெயிலா நீ சொல்லல, பார்ட் 3ல வரும்போது நான் சொல்றேன். பார்ட் 3 மெட்டீரியல்ல அடுத்தது என்சைம்ஸ் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன என்சைம்ஸ்லாம் இங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. 68 பேஜ் நம்பர் 68க்கு வாங்க. சரி, இது எக்ஸ்ட்ரா. சரியா, ஏற்கனவே என்சைம் பத்தி முடிஞ்சு. இது ஃபுல்லாவே என்னன்னா எக்ஸ்ட்ரா. சரியா, இதுல கொஞ்சம் என்னன்னா நீங்க திரும்ப கம்ப்ளீட்டா இதை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். ஆல்ரெடி நான் எல்லாமே நடத்திட்டேன் என்சைம்ஸ் பத்தி. இருந்தாலும் என்சைம் யாரும் டிஸ்கவர் பண்ணா, வாட் இஸ் மீன் பை என்சைம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சைம், அதுல பயாலஜிக்கல் யூசஸ். சரியா, என்சைம்ஸ் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 69ல அதுல ஜென்ரல் இந்த இப்ப கொஞ்ச நேரம் சொன்ன பார்த்தீங்களா, பிசியாலஜி என்னென்ன யூஸ் பண்றாங்க, இண்டஸ்ட்ரியல் எப்படி யூஸ் பண்றாங்க, என்னென்ன சோர்சஸ் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பேஜ் நம்பர் 69 அண்ட் 70ல த சைட் ஆஃப் த என்சைம் ஆக்ஷன் பத்தி கொஞ்சம் ஒரு டயக்ராமேட்டிக்கா இதுல சொல்லியிருப்பாங்க. அது எந்த இடத்துல இந்த என்சைம் ஆக்ஷன் நடக்குது. இன்ட்ரா சொல்லார் என்சைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது முதல் நடத்தும் போது சொன்னேன். இன்ட்ரா சொல்லுலார் அப்படின்னா என்னது, இன்சைட் த செல்ல இந்த என்சைம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதான் எண்டோ என்சைம். எக்ஸ்ட்ரா சொல்லுலார்னா அவுட் சைட் த செல்ல இருக்கும், இதுக்கு பேர் தான் எக்ஸோ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சோ செல்லுக்கு உள்ள நம்ம இந்த மெட்டபாலிக் என்சைம்ஸ் எல்லாம் என்ன சொல்றேன், இப்ப மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ள நடக்குது, அதுதான் இன்ட்ரா, அதாவது எண்டோ என்சைம். இது டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கும்போது எக்ஸோ என்சைம் அப்படின்னு சொல்றோம். சரியா, கெமிக்கல் நேச்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேக்சிமம் புரோட்டீன் தான். சரியா, ஸோ நான் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் உள்ளதான் நம்ம கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து என்சைமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதோட ரீட் பண்ணி விடுங்க. கெமிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும், மாலிகுலர் வெயிட் என்ன இருக்கும், கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சில என்னென்ன பேசிக்கா ஒரு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஃபுல்லா. ரிவர்சிபிலிட்டி கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் பாருங்க. ஹை எஃபிஷியன்சி, டர்ன் ஓவர் நம்பர் அப்படின்னு சொல்ல பாருங்க. இதுல ஸ்லோயஸ்ட் டர்ன் ஓவர் நம்பர் வந்து லைசோசைம். ஃபாஸ்டஸ்ட் டர்ன் ஓவர் நம்பர் யாருன்னு சொல்லுங்க, எந்த என்சைம் சொல்லுங்க. Carbonic anhydrase. Good, carbonic anhydrase. That enzyme is the fastest turnover in number. நம்ம பாடியில இருக்கிறதுல fastest enzyme அதான். Accent the specificity, temperature sensitivity. சரி, அதுல தெர்மோபிலிக் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் நான் இருக்கேன்னு சொன்னதான். ஸோ இது வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் அது ரொம்ப பர்டிகுலரா அதோடைய ஒர்க் நடக்கும், பர்டிகுலர் பிஹெச்ல தான் அதோட ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, ரைட், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரைபோசைம், இங்கேயும் வாட் இஸ் மீன் பை ரைபோசைம், வாட்ஸ் த யூஸ், நம்ம என்சைம்ஸ்க்கும் கேட்டலிஸ்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், வாட்ஸ் த டிஸ்டிங்விஷ் தட், அதை நான் சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 72ல இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்டுக்கும் என்சைம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்க சார். திரும்பவும் இங்க பாருங்க, என்சைம் ஆக்ஷன், மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன்ல லாக் அண்ட் கீஸ் ஹைபோதீசிஸ், இன்டியூஸ்ட் ஃபிட் தியரியும் திரும்பவும் இங்க சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஒவ்வொன்றும்
இயரு, அந்த ஈவன் சயின்டிஸ்ட் பேரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பேஜுக்கு வாங்க. அடுத்த பேஜ்ல அது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததான். இண்டிவிஜுவல் ஃபிட் தியரி பாருங்க, கோஸ்ட்லேண்டு. அது இதுல பக்கா அங்க உள்ள நான் வந்து அங்க மேனுவலா டயக்ராம் வரைஞ்சிருந்தேன். இங்க பக்காவா டயக்ராம் இருக்கு பாருங்க இண்டிவிஜுவல் ஃபிட் தியரிக்கு. சரியா? அதுல சப்ஸ்டேட் அந்த என்சைம் எப்படி வந்து என்சைம் ப்ராடக்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான். எக்ஸ்ட்ரா தான் இதெல்லாம், எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிருக்கேன். சரியா? ரைட். 74ல திரும்பவும் அதே சொன்னதே தான். ஐசோசைம் நான் ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்துட்டோம். இதை பத்தி ஐசோசைம்னு என்ன சொன்னேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஜ் நம்பர் 74ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. என்னது கோ என்சைம் என்ன, கோ ஃபேக்டர் என்ன, அது மாதிரி அப்போ என்சைம் அது ப்ராஸ்தட்டிக் குரூப் கோலோ என்சைம். அது நான் சொன்னேன் அப்போ என்சைம் பிளஸ் மினரல் அயான்ஸ் ஆர் ப்ராஸ்தட்டிக் குரூப் ஆர் கோ என்சைம். அதான் இதெல்லாம் சேர்ந்ததை நம்ம கோலோ என்சைம் அப்படின்னு சொல்றோம். எது புரோட்டீன் பார்ட், எது நான் புரோட்டீன் பார்ட், இது எல்லாமே. கோஃபேக்டர் பொறுத்தளவு இன்ஆர்கானிக் சால்ட், ப்ராஸ்தட்டிக் குரூப் அண்ட் கோ என்சைம்ஸ் இது எல்லாமே கோஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுல நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 75ல அப்போ என்சைமுக்கும் கோ என்சைமுக்கும் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. திரும்பவும் அதே தான் சார், சொன்னதே தான். ஃபேக்டர் அஃபெக்டிங் த என்சைம் ஆக்டிவிட்டி, என்சைம்ஸ் கான்சன்ட்ரேஷன், சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இப்பதான் மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் வருது. இதனால் வரைக்கும் மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்ல கொஸ்டின் வந்தது இல்லைன்னு சொல்லி விடக்கூடாது. சரியா? நான் கண்டிப்பா கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன் நான். சரியா? இதுல நீங்க எல்லாம் படிக்க வேண்டாம், நான் சொல்றது மட்டும். ஆனா கண்டிப்பா நீங்க பயோகெமிஸ்ட்ரி நீங்க காலேஜ் படிக்கும் போது இந்த கொஸ்டின் 10 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ, 15 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது பயோகெமிஸ்ட்ரில. எக்ஸ்பிளைன் ஆர் தட் மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட், டிஸ்கிரைப் தட் அப்படின்னா இல்லைன்னா எக்ஸ்பிளைன், அந்த மாதிரி கண்டிப்பா இந்த கொஸ்டின் மனப்பாடமா பண்ணிட்டு போயிருப்பீங்க. இப்ப எல்லாம் மறந்துருப்பீங்க. அவ்வளவு இப்ப நம்மளுக்கு தேவையில்லை. நான் சொல்றது மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது இதுவும் எப்படி ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி ப்ராடக்ட் பத்தி ஒரு லாக் அண்ட் கீ ஹைபாத்தசிஸ் இருக்கோ, ஒரு இன்டியூஸ்டு ஃபிட் தியரி இருக்கோ, அதே மாதிரி தான் மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட். சரியா? சோ இவர் மெக்காலிஸ் அண்ட் மென்டன் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட். Actually, that this theory, the enzyme action, the kinetics, the year தெரிஞ்சுக்கோங்க சார். இப்ப 1930 மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட். That enzyme is the first react with the substrate. அப்ப the enzyme substrate ஃபார்ம் ஆகும். எப்பயும் சொல்ற அதே கதை தான். திரும்ப என்சைமும் ப்ராடக்ட்டும் அப்படியே வெளியே வந்துடும். அந்த இதுதான் நான் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் சொன்னேன். லாஸ்ட் இயர் 75ஆம் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கா. சோ இதை லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல ஒரு டயக்ராம், ஒரு சின்ன டயக்ராம் இதுல நம்ம பார்த்ததுதான். அதுல ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங், அதுல கேஎம்னு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின். கேஎம் அவ்வளவுதான். இது என்னது கேஎம்னா, இதுக்கு பேர் தான் மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். அதாவது which one is a மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் கேஎம் கேட்பாங்க, இன்னொரு ஆப்ஷன் வி மேக்ஸ் இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் ஹாஃப் வி மேக்ஸ் இருக்கும். இப்படியா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். சரியா? அதை வச்சு நம்ம மெக்காலிக் மெண்டல் கான்ஸ்டன்ட் கேஎம். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 76ல பயங்கர கால்குலேஷன். இதுதான் நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல படிச்சிருப்பீங்க. சரியா? இப்ப இவ்வளவு எப்படி சார் படிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேற நீங்க ஒண்ணும் வேண்டாம். சரியா? இந்த பேஜ்ல மற்றது முடிஞ்சா நான் சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க. அப்படியே கீழே வாங்க. இந்த சால்வ்டு கடைசி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி ஃபைனல் வருது பாருங்க. ஃபைனல் என்ன வருதுன்னு பாத்தீங்களா, v is equal to maximum velocity substance by மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் பிளஸ் சப்ஸ்டன்ஸ். இப்படி இருக்கா? இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது ஒரு மெக்கானிக் மெண்டல் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா இது அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. வேற ஒண்ணு வி மேக்ஸ் சார், இது வி மேக்ஸ் பேஜ் நம்பர் 76ல இருக்கு பாத்துக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்து அதுல ஏதாவது ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருக்கனா இந்த ஏரியால 76ல? சரி, அப்ப இதுக்கு நேரம் ஒரு கேப் இருக்கா? நான் சொல்றது எழுதுங்க. இதுக்கு நேரம் ஒரு கேப் இருக்கா? நான் சொல்றது எழுதுங்க. Km may be defined as substrate concentration at which velocity is
at which velocity is half Vmax அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த அதாவது velocity is இவ்வளவுதான், இதுதான் கொஸ்டின். dash இது ஆன்சர். ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க? half maximum velocity அப்படின்னா ஆன்சர் இருந்தா அதான் ஆன்சர். திரும்ப ரீட் பண்ண பாருங்க. km may be defined. km னா மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் எதை டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். the substrate concentration at which the velocity is half of the maximum velocity. அவ்வளவுதான், இது ஆப்ஷன். சரியா? ரைட். அதுல இந்த கீழே கூட பாருங்க v is equal to half Vmax அப்படின்னு இருக்கும் பாருங்க. சரியா? அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? இல்ல சார் எனக்கு இன்னும் எனக்கு ஈக்குவேஷன் இதை விட ரொம்ப பயங்கர காம்ப்ளெக்ஸா வேணும்னு சொல்றவங்க தேர்ட் பார்ட்ல இருக்கு, அங்க படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 77ல ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. km is equal to the substrate concentration at which the velocity of the reaction is a half of. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த லைன் ரொம்ப முக்கியம். So the value of the Maclaurin mental constant inversely proportional to that enzyme activity. அதுலயும் நான் அண்டர்லைன் பண்ணிருப்பேன் சார். நான் மேக்ஸிமம் மெட்டீரியல்ல எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கணும் சார், அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட். ஏன்னா ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி நான் ஃபுல்லாவே ரீட் பண்ணிடுவேன். அந்த பேஜ்ல ஒவ்வொரு வேர்டு பை வேர்டை ரீட் பண்ணி அதுல எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரும்னு நான் ஃபீல் பண்றேன் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதெல்லாம் என்ன செய்வேன் அண்டர்லைன் பண்ணிருப்பேன். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதுல அதோட ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், இதெல்லாம் நம்ம ஃபேக்டர் அஃபெக்டிங் த என்சைம் ஆக்டிவிட்டிஸ் தான் நீங்க பார்த்துக்கோங்க. இது ஹைட்ரஜன் பிஹெச் பேஜ் நம்பர் 78, அதோடைய பிஹெச்சும் ஒரு முக்கியமான என்சைம்ஸ்ல ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு முக்கியமான ரோல் உண்டுன்னு சொல்லிட்டேன். அதுமாதிரி பாய்சன் அண்ட் ரேடியேஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, சைனைடு தான் பாய்சன். அதுமாதிரி ரேடியேஷன் தான் ஈஸியா என்சைமை டீக்ரேட் பண்ண வச்சிடும். சரியா? அதுமாதிரி ஆக்டிவேட்டர்னா ஏதோ இன்ஆக்டிவ் என்சைமா ஆக்டிவா என்சைமா மாத்துறதுக்கு ஒரு கோ என்சைமோ கோ ஃபேக்டரோ இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ தேவைப்படும். சரியா? ரைட். அதுக்கடுத்து இன்குபேட்டர்ஸ் தான். இன்குபேட்டர் பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிச்சிட்டோம். இருந்தாலும் இங்கேயும் நான் இது வேற புக்கு, அது வேற புக்கு. சரியா? சரியா? ஸோ இதை ஜஸ்ட் நீங்க ஓட்டு ரீட் பண்ணி விடுங்க. காம்படிட்டிவ் இன்குபேஷன் ஆர் சப்ஸ்டேட் அனலாக் நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல ஆல்சோ கால்டஸ் கேட்டுருவாங்க. ஆல்சோ கால்டஸ். சரியா? பேஜ் நம்பர் 79ல பாருங்க, ரிவர்சிபிலிட்டி. அப்ப தட் காம்படிட்டிவ் இன்குபேஷன்ஸ் ஆர் என்சைம் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அதான் ரிவர்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த காம்படிட்டிவ் இன்குபேஷன் மோஸ்ட் இன்குபேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏன்னா அது வந்து லாக் அண்ட் கீஸ் எல்லாம் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. அது நான் காம்படிட்டிவ்ல சைனைடு ரொம்ப முக்கியம், சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இர்ரிவர்சிபிலிட்டி, அது ரிவர்சிபிலிட்டி, இது இர்ரிவர்சிபிலிட்டி. அல்லோஸ்டரிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். இது ஃபுல்லாவே நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். நாமன் கல்ச்சர் திரும்ப கீழே வந்து நாமன் கல்ச்சர் சொன்னதே தான் சார். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். நாமன் கல்ச்சர் அதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம் பேஜ் நம்பர் 80ல பாருங்க. அதுல நான் ஐயூபி முக்கியமான கொஸ்டின் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சொன்னேன் நானு. அதுல என்சைம் நாமன் கல்ச்சர் ரெக்கமெண்டேஷன் 1978 இயர் கூட ரொம்ப முக்கியம். அதுல ஆக்சிடேட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். லாஸ்ட் இயர் இந்த இதுல இருந்து தான் 2 கொஸ்டின் வந்தது. ஒன்னாவதும் அந்த கடைசி இது லிகேஸ், இந்த 2 தான் லாஸ்ட் இயர் வந்தது. ஒன்னாவது அதாவது ஆக்சிடோ ரெடக்டேஸ் லாஸ்ட் இயர் வந்தது. 6வது பாயிண்ட் லிகேஸ் லாஸ்ட் இயர் வந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 2 கொஸ்டின் லாஸ்ட் இயர் வந்தது. அங்கேயே நான் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்க எக்ஸ்ட்ரா இது வேற புக்கு இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளோட ஃபுல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 81ல காம்படிட்டிவ் இன்குபேஷனுக்கு அல்லோஸ்டாரிக்கும் டிஸ்டிங்விஷன் கொடுத்துருக்கேன், வேறுபாடு, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது என்சைம்ஸுக்கு பேஜ் நம்பர் 82 இந்த என்சைமோட ஆக்ஷன் இதை சும்மா ரீட் பண்ணி விடுங்க சார். என்சைம்ஸ் ஆக்ஷன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், இது எல்லாமே லாஸ்ட் வரைக்கும். 83 ஆல்சோ இதுல அனபாலிக் கெட்டபாலிக் ப்ராசஸ் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு இந்த என்சைம்ஸோட ரோல் என்ன அதை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பேன். 84ல இருந்து நல்லா கவனிங்க. பேஜ் நம்பர் 84ல இருந்து ஒரு 2 பக்கம் 84, 85, 86 இது ஃபுல்லா இதுனா வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு சின்ன சமப், அதாவது நட்சல்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ கடைசியில இந்த 1.5 பக்கத்தை நல்லா ரீட் பண்ணிக்கணும். இதுல எல்லா விஷயத்தையும் ரொம்ப பிரீஃபா சொல்லியிருக்கேன் நான். சரியா? அது நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 87ல இருந்து கடைசி வரைக்கும் சார். இது என்ன சார் திரும்ப இது முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல பார்த்தோம் பாத்தீங்களா? பார்ட் 1ல
ஒரு பயோமாலிகல்ஸ் பார்த்தோம். அது பயோமாலிகல்ஸ் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ் அது பார்த்தோம். அதை பத்தின ஃபுல் டீட்டெயிலு பிரீஃபா கொடுத்துருக்கேன். அங்க ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன், இங்க ரொம்ப பிரீஃபா கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லா பார்த்துக்கோங்க. 88, 89ல லிபிட், 90ல திரும்பவும் என்சைம்ஸ் பாருங்க. 19ல என்சைம்ஸ், கோ என்சைம் என்ன, கோ ஃபேக்டர் என்ன, வாட் ஆர் த ஐயூபி உடைய என்சைம்ஸ் பேர் என்ன, இதுலயே வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் 91ல அந்த ஃபேக்டர் அஃபெக்ட் இந்த என்சைம் ஆக்டிவிட்டி, அதுல மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் என்ன, எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன். 92ல அதுல கான்செப்ட் மேப், இது நான் பயோமாலிகுலோட கான்செப்ட் மேப் கொடுத்துருப்பேன். சரியா? 94ல வந்து இதுவும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. 93 சாரி 94 கிடையாது, 93ல 94 கடைசி இது. சரியா? 93ல பாருங்க ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன், 2 டேபிள். இது என்னன்னா இது பிசியாலஜில கேட்டிருக்காங்க ஒரு தடவை. இப்ப ஸ்டார்ச்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மெயின் லிங்கேஜ், பிரான்ச் லிங்கேஜ் இருக்கு பாருங்க. கடைசி ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 93 ஸ்டார்ச், சோர்ஸ், மோனோமர், அது டியா எல்ஆர் அந்த மாதிரி சொல்றதுக்கு. மெயின் லிங்கேஜ் வந்து ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் படிச்ச ஞாபகம் இருக்கா பிசியாலஜில? இதே இது சைட்ல பிரான்ச், மெயின் லிங்கேஜ் ஒண்ணு இல்ல சார், இத மெயின் வச்சுக்கோங்களேன். இது ஒண்ணு இது ஒண்ணு. சைடுனா இதுல இப்படி சைடு போகுதுல, இதுக்கு பார்த்தா சைடு லிங்கேஜ். அப்ப இந்த பாண்டுக்கு பேர் என்ன? ஆல்பா 1,4, ஆல்பா 1,4 லிங்கேஜ். சரி, இந்த சைட்ல ஒரு லிங்கேஜ் சொல்றீங்களா சார், இது ஆல்பா 1,6 லிங்கேஜ். இதெல்லாம் ஒரு கேட்ட கொஸ்டின், சியாஸ் நம்ம எக்ஸாம் கிடையாது, வேற எக்ஸாம். சரியா? இதுல மெயின்ல என்ன ஆல்பா 1,4, ஆல்பா 1,6 அது சொல்லி நிறைய கொடுத்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. 94லயும் முக்கியமான அடிஷனல் பாயிண்ட் ஃபுல்லா சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட், நவ் டேக் தட் பார்ட் 3 மெட்டீரியல். பார்ட் 3 எடுங்க. இன்ஃபர்மேஷன். சரியா? பார்ட் 3 வந்து இது ஃபுல்லா அந்த லாஸ்ட் நம்ம பார்த்தது இதெல்லாம் ஒயிட் போர்டு காமிச்சிருக்கேன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபார் த பார்ட் 3. சரிங்க, பேஜ் நம்பர் 87 எடுங்க சார். அது வரைக்கும் ஏற்கனவே பார்ட் 3 பார்த்தோம் சார். பார்ட் 1 பார்ட் 2லயே எல்லா சிலபஸும் கவர் ஆயிடும். பிறகு சார் பார்ட் 3 கொடுத்துருக்கீங்க, அதுல ஏதாவது கொஸ்டின் மிஸ் ஆனா பார்ட் 3ல மிஸ் ஆகாது. 10 to 12 கொஸ்டின் இந்த யூனிட்ல வரும். சரியா? சோ கண்டிப்பா இந்த 3 பார்ட் பிளஸ் பேசிக் கான்செப்ட். சரியா? பேசிக் கான்செப்டும் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது, நான் சேலஞ்சே பண்ணுவேன். சரி, அங்க நானு மைக்ரோ எலமெண்ட், மேக்ரோ எலமெண்ட் வந்து பிரீஃபா முக்கியமான பாயிண்ட் டைப் தான் அடிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். அதை நீங்க பாத்துக்கோங்க. இதை ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. வேற நான் இதுல ஒன்றும் நடத்த போறது கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் கால்சியம், அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதாவது வந்தா மட்டும் நான் அந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றேன். 89, 90 ஒரு கால்சியத்திலே பாருங்க எவ்வளவு டீடைல்ஸ் சொல்லியிருக்கு பாருங்க கால்சியத்திலேயும். சரியா? ரைட், அதுக்கு அடுத்து பாருங்க கால்சியமே 5 பக்கம் கொடுத்துருக்கேன், 5-6 பக்கம் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாஸ்பரஸ், சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி வரும்னு சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன், டெஃபிஷியன்சி, டிசீஸ், அவ்வளவுதான். டெய்லி ரெக்குவயர்மெண்ட் கேட்கலாம். இதுல இல்லாட்டாலும் 6th யூனிட்ல கேட்கலாம். சோடியம், அதுக்கு மெக்னீசியம், சோடியம். சரியா? பொட்டாசியம், பேஜ் நம்பர் 95ல பொட்டாசியம். அந்த பொட்டாசியத்துலதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, 96ல பேஜ் நம்பர் 96ல பாருங்க ஹைப்பர் கேலிமியா அப்படின்னு ஒரு இருக்கா. ஹைப்பர் கேலிமியா எதுனால வரலாம் சார். 95லயே பாருங்க டிசீஸ் ஃபார் த ஹைப்போமெட்ரியா. அப்ப சீரம் லெவல் வில் பி, அதுல சோடியம் குறைஞ்சா என்ன ஆகும்? ஹைப்பர் நேட்ரிமியா. அப்போ சோடியம் லெவல் கூடுனா என்ன வரும்? இது நோய். இதுதான் சார் கேட்பாங்க, வேற இது வேற ஒரு ஒன்னும் கேட்கவே மாட்டாங்க. ஹைப்பர், ஹைப்போ, அது கால்சியமா, மெக்னீசியமா, சல்பர், எது பொட்டாசியமா, ஏதோ ஒண்ணு. அதை மட்டும் பாத்துக்கோங்க, அந்த டேர்மை மட்டும் பாத்துக்கோங்க. பெரிய சார் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. சரியா? இதை தாண்டி கொஸ்டின் வராது. இந்த 2019 கேட்ட கொஸ்டின் இதுதான். பேஜ் நம்பர் 96ல ஹைப்பர் கேலிமியா இதான் கேட்டது. இதான் ஆப்ஷனா வந்தது. என்ன கொஸ்டின்? increase the concentration of potassium, it leads to that hyperkalemia. அவ்வளவு முடிஞ்சு. பொட்டாசியம்
நம்ம கேலிமியான கால்சியம் நினைச்சிட்டு இருக்கோம், இவ்வளவுதான். குளோரின், சல்பர் அது ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அயன், நெக்ஸ்ட் பேஜ்ல அயன். சரியா, அயனோட அப்சார்ப்ஷன்லாம் எப்படி இருக்குது. காப்பர், பேஜ் நம்பர் 100ல காப்பர், அதோட ஃபங்க்ஷன், டெய்லி ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சரியா, அயோடின், மேக்னஸ், ஜிங்க் ஏற்கனவே நான் மாலிப்டினம், கோபால்ட் ஏற்கனவே 2019ல கேட்ட கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்னேன். பேஜ் நம்பர் 103. கோபால்ட்னா இதுல வந்து சைனோகோபாலாமைன், விட்டமின் B12. சைனோகோபாலாமைன் தான் விட்டமின் B12, அதான் கோபாலாமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, அது மாதிரி ஃப்ளூரின், அது மாதிரி செலூரின் சொல்லக்கூடியது. அதெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க 105 வரைக்கும். சரியா, ஸோ 106ல இருந்து திரும்பவும் என்சைம்ஸ் சார். எவ்வளவுதான் மெட்டபாலிசம் அப்ப நான் சொல்றேன். மெட்டபாலிசம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணா இதை பாத்துக்கோங்க. இல்ல என்சைம்ஸ்ல நீங்க கொடுத்த மெட்டீரியல் பார்த்து எனக்கு காணாது சார், ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன், நான் எனக்கு ரொம்ப என்ன டீட்டெயிலா வேணும் சார் அப்படின்னு சொல்றவங்க 106ஆம் பக்கத்துல இருந்து படிங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். ஒரு என்சைம்ஸ்னா என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல். அதுல இன்குபேஷன்ல காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும், வேற ஒண்ணு இல்லை, ஒண்ணு வேண்டாம். சரியா, ரைட். அது என்சைம் ஸ்பெசிபிசிட்டி, கோ என்சைம்ஸ் என்ன 111ல வாட் இஸ் மீன் பை கோ என்சைம், வாட் ஆர் த கோ என்சைம்ஸ். நான் ஏற்கனவே பார்ட் 2ல அந்த கோ என்சைம்ஸ்ல ஒரு டேபிள் வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும்னு சொன்னேன். அந்த டேபிள் இங்கேயும் இருக்கு. 112ஆம் பக்கத்துல ஒரு டேபிள், அதுல பயாச்சின் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பயாச்சின். சரியா, அந்த டேபிள் ரொம்ப முக்கியம். மற்ற அதே மாதிரி என்சைம் மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் பொறுத்தளவு இதுல என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் லாக் அண்ட் கீ பேஜ் நம்பர் 113 இருப்பாங்க. லாக் அண்ட் கீ ஹைபாத்திசிஸ், மெக்கானிசம், என்சைம்ஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா இங்க கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, மத்ததெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க எப்படி மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா. 117, 18, 19 அதெல்லாம். இங்கேயும் கிளாசிபிகேஷன், என்சைம்ஸோட இம்பார்ட்டன்ட். அது மாதிரி என்சைம்ஸ்னா புரோட்டீன் சொன்னோம். புரோட்டீன் இல்லாத என்னென்ன என்சைம் இருக்கு, நாமன் கல்ச்சர் என்ன இருக்கு, அது 119, 120 அதெல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இப்ப இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் இப்ப எனக்கு பாருங்க, ஒரு 100 பக்கம், 100 எத்தனை பக்கம் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கேன், ஒரு 131 பக்கம். எனக்கு ஜெராக்ஸுக்கு அமௌண்ட் 131 பக்கமும் எனக்கு உங்களுக்கு கொடுக்காட்டாலும் இந்த பார்ட் 1 பார்ட் 2 2 நான் சிலபஸ் கொடுத்துட்டேன், முடிஞ்சு வச்சு அப்படின்னு ஏன் சொல்லாம 131 பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். எனக்கு செலவு தான் இருந்தாலும் ஏன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதுல ஒரு 12 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் மட்டும் அதுல வந்து ஒரு 2 கொஸ்டின் மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா சில மேட்டர்லாம் நம்ம டைப் அடிச்சிருப்போம். அப்ப நான் என்ன நினைச்சிருப்பேன், முக்கியமானது நினைச்சிருப்பேன், இது வந்து அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ அது ஏன்னா நம்ம டார்கெட் வந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது தான், சும்மா பாஸ் பண்றது ரேங்க் கிடையாது. அப்போ இது என்னால படிக்க முடியாதுன்னு சொன்னா பார்ட் 1 பார்ட் 2 நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப்ல இருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு நான் தீனி போடணும்ல. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்களா, ஆவரேஜும் இருப்பீங்க, பிலோ ஆவரேஜும் இருப்பீங்க, டாப் இருப்பீங்க, எக்ஸ்ட்ராடினரி பீப்புளும் இருப்பீங்க இதுல. அப்ப எல்லாரும் நான் தீனி பண்ணும். அப்ப அவங்க பார்ட் 1 பார்ட் 2 மட்டும் கொடுத்தா என்ன சார் கம்மியா கொடுத்துருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற மெட்டீரியல் எல்லாரும் யூஸ் பண்ணணும். இதுல ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் யூஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சரியா, ரைட். அப்படி லாஸ்ட் வரைக்கும் என்சைம் பேட்டர்ன் டிசீஸ் ரிலேட்டடும் 126ஆம் பக்கத்துல 127 எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. 128 128 அதுல இருந்து ஃபுல்லா ஒரு 3 பக்கம் 4 பக்கம். இந்த 4 பக்கம் என்ன கொடுத்துருக்கேன்னா கடைசி வரைக்கும் 131 வரைக்கும் என்ன கொடுத்துருக்கேன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சார். கண்டிப்பா இது எல்லாரும் படிக்கணும். ஏன்னா காமன் கன்ஃபியூசபிள் இன் பயோகெமிஸ்ட்ரி இதுல நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல தான் கொடுப்பாங்க, லோக்கல் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு பயோகெமிஸ்ட்ல 2 வார்த்தையும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அசிட்டைல் கோயே, அசைல் கோயே. நீங்க எங்கேயோ இடத்துல அசிட்டைல் கோயே படிப்பீங்க, பேஜ் நம்பர் 128. அசைல் கோயையும் படிப்பீங்க. சில நேரம் யோசிச்சு பார்க்கும்போது அசிட்டைல் கோயேன்னு என்னது, அசைல் கோயேன்னு என்ன டவுட் வரும். இந்த மாதிரி பயோகெமிஸ்ட்ல என்னென்னலாம் டவுட் வருமோ அது ஒரு 3 பக்கம் கடைசியில கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. வாட் இஸ் மீன் பை அசைல், வாட் இன் பை அசிட்டைல் கோயே, அப்போ என்சைம் என்ன, கோ என்சைம். கண்டிப்பா இந்த 3 பக்கத்துல இருந்து ஒரு கொஸ்டின் ஷியோர், அதுல சந்தேகமே கிடையாது. 12 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் இந்த 3 பக்கத்துல இருந்து தான் வரும், கடைசி பக்கம். சில பேர் நினைப்பாங்க கடைசி தானே இது என்னத்த படிக்க அப்படி விட்டுருவாங்க. அதுலதான் ஒரு கொஸ்டின். ஏன்னா அங்க இது எல்லாமே அப்ப உள்ள இல்லையா சார்,
இருக்கும். ஆனா நீங்க அதை கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் இது ஒரு ஹைலைட். இதை ஹைலைட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? ரைட். ஸோ இது பேஜ் நம்பர் அந்த ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்னு இதுல இருந்து இதுல என்னென்ன குளுக்கோஜெனிசிஸ், குளுக்கோனியோஜெனிசிஸ், கிளைக்கோஜெனிசிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் 131 வரைக்கும் ஜஸ்ட் நீங்க ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பயோகெமிஸ்ட்ரி. சரியா? ஸோ பயோகெமிஸ்ட்ரி செகண்ட் யூனிட் ஓவர். ஃபர்ஸ்ட் யூனிட் ஓவர் அண்ட் செகண்ட் யூனிட் 2 யூனிட் முடிச்சிருக்கோம். சரியா? இப்ப லேட் கமர்ஸ் வந்தவங்க இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நான் திரும்பவும் அடுத்த சைக்கிள்ல இதை நடத்துவோம். அப்போது இப்போதைக்கு உங்களுக்கு என்ன உங்களால படிக்க முடியுமோ அதை மட்டும் நீங்க படிங்க. மற்றதெல்லாம் நீங்க ஒன்றும் படிக்க வேண்டாம். சொல்ல புரியுதா? அது ஐயோ சார் அதை முடிச்சுட்டாரு, நம்ம எப்படி திரும்ப நம்ம பிக்கப் பண்ண முடியும்? அப்படிலாம் வேண்டாம். இப்ப இப்ப என்ன எப்ப வந்திருக்கீங்களோ, இப்போ மேபி சிலவர் இதுல பார்ட் 2 நடத்தும் போது வந்திருப்பீங்க, சிலவர் பார்ட் 1 நடத்தும் போது வந்திருப்பீங்க. சரியா? நீங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு நடத்தாத ஏரியாவை படிக்க பாருங்க. நெக்ஸ்ட் நான் திரும்ப நடத்தும் போது அது வரைக்கும் நான் அடுத்த சைக்கிள் வரும்போது உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். இருக்கிறதுல இருந்து இன்னைக்கு நான் என்ன இன்னைக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்றேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னையில இருந்து என்னவோ அதை மட்டும் பாருங்க. முடிஞ்சதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நடத்தி கொடுக்கணுமோ அதை நான் பக்காவா நடத்தி கொடுத்துருவேன். சரியா? ஸோ பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவு முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நடத்த போறோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் டஃப்பான யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோஸ்டாட்டிக்ஸ் பொறுத்தளவு இது வந்து எப்படின்னா கொஞ்சம் டஃப்பான யூனிட். தயவு கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டா போகும் சார். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான சொல்லிடுறேன். பயோஸ்டாட் மெட்டீரியல் பார்த்தா தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்கும் மெட்டீரியல். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். பேசிக்கான மெட்டீரியல் வேணும்னா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் பேசிக்கா இருக்கும். பட் இந்த நான் கொடுத்த மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஆனா கிளாஸை கவனிச்சா அது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்காது. கிளாஸை கவனிக்கலன்னா எதை படிக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. பயோஸ்டாட்டை பொறுத்தளவு அது கிளாஸ் மட்டும் அவாய்ட் பண்ண கரெக்டா நான் சொல்லி, ஆனா நான் சொல்றது தவிர பயோஸ்டாட்ல எதுவுமே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுதான் உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவு மொத்தம் 4 மெட்டீரியல். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, கொஸ்டின் பேங்க். எத்தனை பேர் கொஸ்டின் பேங்கை வந்து படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? கம்மிங் சண்டே என்ன சொல்லியிருக்கேன்? ஆட்டம் டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். சரியா? கமிங் சண்டே ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். டைம் வந்து சரி ஆக்சுவலி முன்னாடியே நடத்த வேண்டியது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. பரவாயில்ல. சரியா? அதுக்கு அடுத்து 24th வருது பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து வரும்போது நம்ம வந்து அடுத்த ஃபுல் போர்ஷன்ஸ் இருக்கும். பிளஸ் கொஸ்டின் பேங்கும் இருக்கும். சரியா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட் வந்து அடுத்த நம்ம நெக்ஸ்ட் அடுத்த செஷன்ல இருந்து நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு தான் இருந்தேன். பட் ரொம்ப
சார்